வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குருராஜா, குரு டெக் அண்ட் டிப்ஸ் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. அதாவது இன்றைக்கி நம்ம என்ன ஒரு முக்கியமான செட்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அதாவது யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு முக்கியமான தகவலும் கூட. என்ன அப்படின்னாக்கா, நம்ம சேனல் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவுக்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த கமெண்ட் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஸ்பேம் கமெண்ட் அனுப்பிடுவாங்க. அதாவது யூடியூப்பு வந்து நம்மளுடைய மொபைல் நம்பரை யாராவது நம்ம மெசேஜில் அனுப்புனாலோ, இல்லை அப்படின்னா சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி அனுப்புனாலோ, இப்படி பல ஸ்பேம் மெசேஜ் வந்து இருக்குது. அந்த ஸ்பேம் மெசேஜ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சி நம்ம வந்து டிலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது வந்துட்டு நம்ம டிலீட் பண்ணால் தான் நம்ம சேனலுக்கு வந்து நல்லது. ஸ்பேம் மெசேஜ் வந்து நம்ம வீடியோக்களில் வந்து இருந்துச்சு அப்படின்னாக்கா, அது வந்து பின்னால் மானிட்டேஷன் வர டைமில் வந்து நம்ம சேனலுக்கு வந்து பிரச்சனையாக வரும். அதனால் அந்த ஸ்பேம் மெசேஜை நம்ம எப்படி கண்டுபிடிச்சி நம்ம டிலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம். அதுக்கு முன்னால் இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்களை போகலாம். வணக்கம் நண்பர்களே, வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம். ஸ்பேம் கமெண்ட் வந்து எப்படி நம்ம டிலீட் பண்ணுறது, அது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நீங்கள் அதுக்கு முன்னால் யூடியூப் ப்ரௌசரில் போய்ட்டு உங்களோட சேனலை வந்து லாகின் பண்ணிக்கங்க. க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு உங்கள் சேனலை லாகிங் பண்ணிங்க அப்படின்னாக்கா இப்படி தான் வரும். இதை வந்து உங்கள் சேனலை ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து யூடியூப் ஸ்டுடியோங்கிறத நீங்கள் ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும். டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து நீங்கள் கமெண்ட் எங்கே பார்க்கணும் அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேஷ்போர்டு, அதுக்கு கீழே இந்த வீடியோ, அடுத்து வந்து ப்ளே லிஸ்ட்டு, அடுத்து வந்து அனலிஸ்ட்டு, இதில் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லி இந்த கமெண்ட்னு சொல்லி இந்த லெட்டர் மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடக்கும். இந்த இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பாருங்க, பப்ளிஷர்னு கொடுத்துருக்காங்க, ஹேல்டு பேர் ரிவ்யூன்னு போட்டிருக்காங்க, அடுத்து லைக்லி ஸ்பேம்னு கொடுத்துருக்காங்க. இந்த லைக்லி ஸ்பேம் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்பேம் மெசேஜ் வந்து நமக்கு வரக்கூடாது. அதே போல் இந்த ஹேல்டு பேர் ரிவ்யூ அப்படிங்கிறதுக்கும் வரக்கூடாது. இப்போ எனக்கு வந்து பப்ளிஷில் நிறையா மெசேஜ் இருக்குது. இந்த ஹேல்டு பேர் ரிவ்யூங்கிறதுல ஒரு மெசேஜ் வந்து இருக்குது. அதை வந்து நான் எப்படி அழிச்சு காட்டுறேன்னு கொஞ்சம் பாருங்கள். அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். இதை வந்து நம்ம பாலிக்கணும். இது வந்து நமக்கு தேவையில்லாத மெசேஜ், இது வந்து நமக்கு தேவை கிடையாது. அப்படின்னா இதை வந்து இந்த இடத்துல நீங்கள் அந்த கட்டை மாதிரி இருக்குது டச் பண்ணிக்கங்க. டிக் மார்க் விழுந்துடும். டிக் மார்க் விழுந்ததுக்கப்புறம் மேலே டிலேடுக்கு ஆப்ஷன் வந்துடும், குப்பை தொட்டி மாதிரி. இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அழிஞ்சிடும், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் இந்த லைக்லி ஸ்பேம் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் டச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஸ்பேம் மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா இதில் வந்து கீழே இருக்கும். எனக்கு ஆல்ரெடி வந்ததில் நான் டிலீட் பண்ணிட்டேன், இப்போ வந்து எனக்கு எதுவுமே இல்லை. இந்த லைக்லி ஸ்பேம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலேயே போட்டிருக்கோம் இதில் எத்தனை ஸ்பேம் மெசேஜ் வந்துருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கிடலாம். பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்துருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் உடனே டிலீட் பண்ணிங்க. அப்படி டிலீட் பண்ணுறது உங்களுக்கு வந்து உங்கள் சேனலுக்கு ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா மானிட்டேஷன் ஆகிற சமயத்தில் இந்த மாதிரி ஸ்பேம் மெசேஜ் வந்து நம்ம சேனலுக்கு வந்திருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்து செக் பண்ணி இந்த மாதிரி ஸ்பேம் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னாக்கா உடனே நீங்கள் டிலீட் பண்ணிடுங்க. சரி, நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு உபயோகமான தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் குருராஜா. வணக்கம் நண்பர்களே.